கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு அடுப்பில் கொண்டாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் கூட போட்டுக்கலாம். நல்லா வச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், லைட்டாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகா, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போயிடுச்சு. இந்த டைமில் தேங்காய் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.